यावत् स्थास्यन्ति गिरयः सरितश्च महीतले तावत् रामायण कथा लोकेषु प्रचरिष्यति. பிரம்மா நான்முகன் வால்மீகிக்கு கொடுத்த வரம் இது. எதுவரை லோகத்தில் மலைகளும் ஹிமாச்சலம் மேரு முதலான மலைகளும் கடல்களும் ஜோதிஷ் சக்கரங்களும் கங்கையும் யமுனையும் சந்திரனும் சூரியனும் விளங்குவார்களோ அதுவரை ராமாயணத்தினுடைய பெருமை நிற்கும், நிலைத்து நீடூழி வாழும். ராமாயணத்தை அன்று பாடியவர் வால்மீகி. அவர் தன் சீடர்களான லவகுஷர்களுக்கு சொல்லி வைத்தார். அவர்கள் ஊரெல்லாம் அந்த புகழ் பாடினார்கள். பிற்பாடு இன்று வரை இந்த லோகத்தில் ராமகதையை பாடி ராமநாமத்தை நமக்கு உரைத்து வருபவர் ஆஞ்சநேய சுவாமி, ஹனுமான். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமக ராட்சசாந்தகம். எங்கெல்லாம் ராமாயணம் வாசிக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் கண்களில் தேங்கிய நீரோடே ராமநாமத்தை வாயார கூறிக்கொண்டு கவிழ்ந்த தலையோடே ஹனுமான் அனுபவித்துக் கொண்டிருப்பாராம். தற்போது நெடிய உருவத்தோடே திண்ணென்ற திருத்தோள்களோடே நம் அனைவருக்கும் அருள் பாரிக்கும் திருக்கோலத்தில் இருக்கும் ஹனுமானை சேவிக்கிறோம். வேலூரில் உள்ள சத்துவாச்சாரிய ரங்காபுரம் கோதண்டராம சுவாமி கோவில், அதில் இருக்கும் ஆஞ்சநேயர். இவரை சேவித்தாலே இவருடைய திண்மை, பணிவு, அருள், வீரம் அனைத்தும் வெளிப்படுகிறது. இரண்டு திருவடிகளையும் ஒருபுறம் திருப்பிக் கொண்டு நேரே நம்மை அனுகிரகித்துக் கொண்டு கைகளில் புஷ்பத்தை ஏந்தி கொண்டு ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார் ஆஞ்சநேயர். இவரை எப்போது நாம் சேவித்தாலும் உற்சாகம் பீரிட்டு கொண்டு கிளம்பும். ராம பக்தரானபடியால் இவரை வேண்டி ராமபக்தி பெறுகிறோம். எங்கெங்கு ஆராருக்கு என்னென்ன துன்பங்கள் நேருமோ அது அத்தனையும் போக்கி கொடுப்பவர் ஹனுமான். அஞ்சனையின் மைந்தர், கேசரி பெற்ற தவ புதல்வர். இவர் செய்யாத திருப்பணிகள் இல்லை. அவரை முன்னிட்டு கொண்டோமானால் எடுத்த செயல் அனைத்தும் நிறைவேறும். எப்போதும் ராமர் சன்னதிக்கு எதிர்த்தால் போல்தான் ஆஞ்சநேயர் இருப்பார். அவரையே வணங்கி கொண்டுதான் இருப்பார். ஆனால் இந்த சன்னிதானத்தில் அவர் நேரே எழுந்தருளி இருக்கவில்லை. ராமனுக்கு இடது புறத்தில் ராமனையே வணங்கி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார். ஹனுமானை சேவித்தோம். மேற்கொண்டு அயோத்தியா காண்டத்துக்கு செல்வோம். நாம் இருப்பது 4வது சர்க்கம். ராம விருத்தோஸ்மி தீர்காயு புக்தா போகா யதேப்சிதாக. தசரதன் இன்னைக்கு புனர்வசு நட்சத்திரம், நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம், நாளைக்கே ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று நாள் குறித்தார். சுமந்திரனை அனுப்பி ராமனை அழைத்து வர சொன்னார். ராமன் வந்து அமர்ந்தான். அவனிடத்தில் மெதுவான குரலோடே தயரதன் பேசுகிறார். ராமா, எனக்கு வயசாகிவிட்டது. நெடிய நாள் நாட்டை ஆண்டு விட்டேன். அனைத்தையும் நிறைவேற்றினேன். இன்னும் நான் செய்யாதது ஒன்று, உனக்கு இளவரசு பட்டம் கட்டுவது மட்டும். அதையும் செய்துவிட்டேனானால் எனக்கு திருப்தி ஏற்படும். இப்போது நான் கானகத்துக்கு போக விழைகிறேன். வானப்பிரஸ்த ஆசிரமத்தை தேடிக்கொள்ள வேண்டும். நாம் அறிந்தது பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சந்நியாசி, வானப்பிரஸ்தன் என்று 4 வகை ஆசிரமங்கள். பிரம்மச்சாரி கல்யாணமே பண்ணிக்கொள்ளாமல் வாழ்பவர். கிரகஸ்தன் இல்லறத்தில் ஈடுபட்டிருப்பவர். சந்நியாசி இல்லறத்தை துறந்து உயர்ந்த மோட்சத்தை அடைய வேணுங்கிறதுக்காக சந்நியாசத்தை ஏற்றுக்கொண்டவர். வானப்பிரஸ்தர் மனைவியும் கணவனும் இருவருமாக சேர்ந்தே காட்டுக்கு சென்று துறவிகள் வாழ்க்கையை வாழ்வது. அந்த நாளில் மன்னர்கள் எல்லாம் தங்கள் வயதான பிற்பாடு பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் செய்துவிட்டு காட்டுக்கு ஏகுவார்கள். மன்னனாக இருந்தவரை
சுகபோக வாழ்க்கை, அனைத்து வசதிகளும் உண்டு. அதத்தனை தொலைத்துக்கு காட்டு போனார்களானால் அப்போது வாழ்க்கையில் இந்த வசதிகள் எல்லாம் நிலை பெற்றவை அல்ல. இவையெல்லாம் வரும் போகும். இது இத்தனையுமே அனுபவித்துக் கொண்டிருப்போம். விட்டுட்டு காட்டுல போய் இருக்கணும்னால் அதற்கு எவ்வளவு மனத்திண்மை வேண்டும், மனத்தில் திடமாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம பல வசதிகளுக்கு பழகிட்டோம். வண்டி இருந்தா தான் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக முடியும். அரைக்கணும், இடிக்கணும் என்றால் அதற்குரிய யந்திரங்கள் இல்லைன்னு வச்சுதோ. ஒரு அம்மி இருந்தது, உரல் இருந்தது, பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு கிரைண்டரோ மிக்சியோ. ஒருவேளை அது ரெண்டும் இல்லைன்னால் நம்ம சாப்பாட்டில் பாதி சாப்பாடே பண்ண மாட்டோம். குழாயில் தண்ணீர் வரலே, கிணத்துல தான் தோண்டிய போட்டு தூக்கணும்னு சொன்னால் பாதி சமையல் நின்றே போயிடலாம். இப்ப இப்படித்தான் வாழ்க்கை முறையை நம்ம மாத்தினோம். பழையபடிக்கு விறகடுப்பு மூட்டித்தான் சமைக்க வேண்டும்னு சொன்னால் சமைப்போமாங்கிறது தெரியாது. பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லைன்னு விட்டால் வாழ்க்கையே ஸ்தம்பித்து போகிற நிலைமை. கொஞ்ச நேரம் மின்சாரம் வரலேன்னு விட்டால் வாழ்க்கையே நின்று போயிடுற நிலைமை. இத்தனை தூரம் யந்திரமயமான வாழ்க்கையை நோக்கி போயிட்டோம். அப்பப்போ நாம தான் இதை பத்தி யோசிச்சு வேணுமா வேண்டுமா, பழையபடி இயற்கையோட கொஞ்ச நேரமான வாழ்ந்து பார்க்க வேண்டாமா, அது எவ்வளவு நன்னா இருக்கும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா என்று யோசிக்க வேண்டும். சரி, விட்ட இடத்தை பார்ப்போம். ராம விருத்தோஸ்மி தீர்காயு, இவ்வளவு சுகமா 60,000 வருஷம் தசரதன் வாழ்ந்தாரே. இனி மேற்கொண்டு அந்த அரசன் காட்டுக்கு போனால் அங்க என்ன வசதி இருக்கும்? 4 மந்திரிகளோ 4 சேனாபதிகளோ கையை பிடிக்க ஒருத்தர் காலை பிடிக்க ஒருத்தர் இருப்பாள? ஆழ இருக்க மாட்டார்கள். தனித்து விடப்படுவான். துஷ்ட மிருகங்களுக்கு நடுவில் வாழ வேண்டும். தாங்களே தான் சமைக்காமல் பழுத்து குலுங்கி இருக்கும் பழங்களையும் காய்களையும் உண்டு வாழ வேண்டும். எவ்வளவு மனத்தில் வலிமை வேண்டும்! அந்த வலிமை இன்னைக்கு நம்ம கிட்ட ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒரு சிறு மாறுதல், ஒரு சின்ன அபரேஷன்ங்கிற மொழி, அந்த மாறுதல் வந்ததுன்னா கூட வாழ்க்கையில நம்மால அதை தாங்கிக்க முடியறதே இல்லை. இந்த வசதிப்படி இப்படி போயிட்டு இருந்தா தான் அதுல கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு கொடுத்து ஆகான்னு பயந்து போய் உட்கார்ந்து விடுறோம். ஆனா அதை போல பயமே கூடாது. மின்சாரம் இல்லை, ஒரே இருட்டா, பயம் கூடாது. காட்டுக்கு போறோமா, பயம் கூடாது. யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை தான் வாய்க்கு வந்தபடி திட்டுறாரா கண்டு பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இயற்கையில நாம் ஆத்மா, ஆத்மா ஞானமுடையவன், ஆனந்தமுடையவன், பெருமானுக்கு தொண்டு புரிய இருப்பவன். அதோட இது எதுவும் குறுக்க வந்து தடுத்துட முடியாது. அந்த தைரியம், அந்த மன வலிமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் அந்த நாள் இந்த வழிகள்லாம் வச்சிருக்கா. அத்ய பிரகிருதையா சர்வான் ஸ்வாம் இச்சந்தி நராதிபம் அபிச்சாத்திய அசுபான் ராம சொப்னான் பஷ்யாமி ராகவ அவட்டப்தஞ்ச மே ராம நக்ஷத்திரம் தாருண கிரகைஹி ஆவேதயந்தி தெய்வஜ்ஞாஹ சூரிய அங்காரக ராகுபிஹி. ராமா, நான் ஏன் அவசரமா நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றேன் தெரியுமோ? நான் சொப்பனம் கண்டேன். கனவில் என் நிலைமையை பற்றி நானே பார்த்தேன். ஏற்கனவே புரோகிதர்கள் எல்லாம் என்னுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற இப்போது நாள் நன்றாக இல்லை என்று கூறினார்கள். சூரியன், செவ்வாய் கிரகம், ராகு இவர்கள் எல்லாரும் எனக்கு பாதகமான நிலையில் இருக்கிறபடியால் எனக்கு நன்மை நடக்காது என்று ஜோசியர்கள் கூறியிருக்கிறார்கள். மேலே நானும் துர்நிமித்தங்களை கண்டேன். கொல்லிக்கட்டை விழுந்தது, நாய் நரிகள் மூளையிடுகின்றன, ரத்த ஆறு ஓடுகிறது. இதெத்தனை பார்த்தபடியால் நல்லது நடக்கும்னு எனக்கு தோணலை. ஏதோ எனக்கு தீமை வரப்போகிறது. அப்போதும் தசரதன் சொன்னது என்ன தெரியுமோ? தனக்கு ஏதோ தீமை நேர்ந்துட போறது, அதற்குள்ள நாட்டை நல்லவன் கையில ஒப்படை சொல்லணும். இதுதான் அவனுடைய விருப்பம். அவனுக்கு ராமனுக்கே பட்டாபிஷேகம் நடந்து போடாது போடும் என்றெல்லாம் நினைவில்லை. நமக்கு ஆபத்து வரப்போறது, வயசாகி விட்டது, ஒப்படைக்கணும் இல்லையா என்று மட்டும் தயாரன் நினைத்தான். பிராயேணச நிமித்தானி ஈதிருஷானாம் சமுத்பவே அத்ய சந்திரா யுபகமது புஷ்யாத் பூர்ணம் புனர்வசு. இன்னைக்கு புனர்வசு, நாளை புஷ்ய நட்சத்திரம், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம். ஆகவே தஸ்மாத் துவயாத்ய பிரபுதி நிஷேயம் நியதாத்மனா சக பத்வோபவஸ்தவ்யாத் தர்பக்ரஸ்த சாயினா. ராமா, ஆகவே இன்று இரவு சீதையும் நீயுமாக விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். தர்பத்தை பரப்பி அதில் தான் படுத்துக் கொள்ள வேண்டும். நியமத்தோடே நிஷ்டையோடே பெருமானை தியானித்துக் கொண்டு விரதம் இருக்க வேண்டும். விப்ரோஷிதஸ்ச பரதः யாவதேவ புராதிதः பவந்தி பகுவிக்னானி
காரியான் ஏவம் விதானிகி. இதை போல உயர்ந்த செயல்களை தொடங்கும் போது தடங்கல்கள் வருவது இயற்கை. ஸ்ரேயாம்சி பகுவித்னானி பவந்தி மகதாபபி என்று சொல்லுவார்கள். பெரிய பெரியோர்கள் ஆரம்பித்த சிறப்பான சில செயல்கள் கூட நடுவில் தடங்கல் ஏற்பட்டுவிடும். ஆனால் தடங்கலை கண்டு நடுங்க கூடாது. தடங்கலை பெயர் தெரிந்து கொண்டு உடைத்து கொண்டு மேலே போக வேண்டும். அதனால தடங்கல் வரலாறாமா? இது என்னுடைய புத்தி கூறுகிறது. ஒண்ணு செய். பவந்தி பகுவிக்னானி காரியான் ஏவம் விதானிகி விப்ரோஷிதஸ்ச பரதா யாவதேவ புராதிதா தாவதேவ அபிஷேகஸ்சே பிராப்த காலோ மதோ மம. எனக்கு இப்படி தோன்றுகிறது, பரதனோ மாமன் வீட்டுக்கு போயிருக்கிறார். அவர் வந்த பிற்பாடுதான் பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும். அதுதான் நியாயம். நீங்கள் இருவர் இங்கு உள்ளீர்கள். ஆனா பரதனும் சத்ருகனும் இங்கு இல்லை. அவர்கள் வந்த பிறந்தான் பண்ண வேண்டும். ஆனா காத்து கொண்டிருக்க எனக்கு மனமில்லை. இந்த ஒரே நாள் தான் இப்போதைக்கு நல்ல நாள். அதற்கப்புறம் என்னுடைய ஜாதகப்படியும் உன்னுடைய ஜாதகப்படியும் நல்ல நாள் கிட்டவில்லை. நான் நல்ல காரியத்தை தள்ளி போட விரும்பவில்லை. எனக்கோ வயசாகி கொண்டு போகிறது. ஆகவே பரதன் இல்லாமலே இதை நடத்தி விடுவோம். அவன் நல்லவன், உயர்ந்தவன், ஆத்ம ஞானி. ஆகவே யார் எதை நல்லதாக செய்தாலும், தான் அதில் ஈடுபடாவிட்டாலும், தன்னை விலக்கிவிட்டே செய்தாலும், செய்யப்பட்ட காரியம் நல்ல காரியமா இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உள்ளவன் தான் பரதன். அவன் வந்த பிற்பாடு சந்தோஷம்தான் படுவான். ஆகவே நாம் மேற்கொண்டு நடத்தலாம். ஜேஷ்டானுவர்த்தியும் தர்மாத்மா சானுக்ரோஷோ ஜிதேந்திரியா கிண்ணு சித்தம் மனுஷ்யானாம் அனித்யமிதி மேமதம். இப்போதே நல்லத்தை நடத்திடுவோனாமா? பரதன் ஒரு நாளும் இத்தை மறுக்க மாட்டான், சம்மதம் தான் சொல்லுவான். மேலும் நான் யோசித்து பார்த்தேன். இன்று மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள், நானும் ஏற்றுக்கொண்டுள்ளேன், முனிவர்களெல்லாம் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஆனால் மனிதனின் மனம் நிலை நிற்காதது. அது அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும். நில்லவா நில்லா நெஞ்சனையுடையேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆகவே இன்று சம்மதித்தவர்கள் பிற்பாடு சம்மதிக்காமல் போய்விட்டால் ஏதோ கூறுகிறது தசரதனுக்கு. ஆகவே தான் உடனே பட்டாபிஷேகம் முடிவெடுத்தார். ததா சனியமாமேவ சோபிகம்யாபிவாத்தியச்ச உவாச வசனம் ராமஹ ஹர்ஷயன் ஸ்தாமிமம் வரம். இப்படி தசரதனாலே கூறப்பட்ட ராமன் நேரே அவரிடத்தில் விடை பெற்று கொண்டு தன் தாயின் அந்தப்புறத்தை அடைந்தார். கௌசல்யை சூரிய பகவானை குறித்தும் மகாலட்சுமியை குறித்தும் தியானம் செய்து மந்திரங்களை சொல்லி பூஜித்துக் கொண்டிருந்தாள். அதை கூறுகிறார். தக்ஷணாதேன நிஷ்கம்ய மாதுர் அந்தப்புறம் யயோ வாக்கியதாம் தேவதாகாரே ததர்ஷ ததர்ஷ ஆயாசதீம் ஸ்ரீயம். லக்ஷ்மி தேவியை குறித்து இவள் பூஜை செய்து கொண்டிருந்தார். அதை பார்த்தார். பார்த்தவர் தன் தாயை விழுந்து வணங்கினார். தாயே, இப்படி தகப்பனார் நமக்கு ஆணையிட்டுள்ளார். இன்று எனக்கும் சீதைக்கும் செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை நீர்தான் செய்ய வேண்டும். யானி யான்யத்ர யோக்ஞானி சோபாவின் அபிஷேச்சனே தானிமே மங்களான் யத்ய வைதேகியாச்சைவ காரைய. வைதேகிக்கும் எனக்கும் சேர்த்து செய்ய வேண்டிய மங்கள காரியங்களை செய்து கொடும் என்று கைகூப்பி வணங்கினார். அப்ப கௌசல்யை, அவள் தானே தாயார், தாயார் மருமகளுக்கும் மகனுக்கும் செய்ய வேண்டிய மங்கள காரியங்கள் உண்டு. பெண்கள் செய்ய வேண்டிய மங்கள காரியங்கள், ஆண்கள் புரோகிதர்களை கொண்டு செய்ய வேண்டிய மங்கள காரியங்கள் என்றெல்லாம் நம் மரபில் உள்ளன. இந்த கலாச்சாரம் ரொம்ப உயர்ந்த கலாச்சாரம். ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்றுக்கும் காரணம் உண்டு. அந்த காரணத்தை தெரிந்து கொண்டும் நாம் செய்யலாம். இல்லை என்றால் பெரியோர்கள் காரணம் இல்லாமல் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்கிற நம்பிக்கையோடையும் செய்யலாம். ஏதச்சுத்ராது கௌசல்யா சிரகாலம் அபிகாங்கிதம் ஹர்ஷ வாஷ்பாகுலம் வாக்கியம் இதம் ராமம் அபாஷத. கண்ணும் கண்ணீருமாக ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டு கௌசல்யை கூறுகிறாள். வத்சராம சிரஞ்சீவ ஹதாஸ்தே பரிபந்தினா ஞாதீன்மே துவம் ஸ்ரீயா யுக்தா சுமித்ராயாச்ச நந்தய. இதோ சுமித்ரை, இதோ நான், எங்கள் இருவருக்கு நீ எவ்வளவு ஆனந்தத்தை சேர்க்கிறாய். நாளையே பட்டாபிஷேகமா? மிகவும் திருப்தி, உனக்கு செய்ய வேண்டியதை செய்கிறேன் வா என்று அழைத்தாள். ஏற்கனவே சுமித்ரையும் இலக்குவனும் அங்கு வந்திருந்தார்கள். அமோகம் பதமேக்ஷாந்தம் புருஷே புஷ்கரேக்ஷனே த்விதீயமேந்தராத்மானம் சுவாமியம் ஸ்ரீரூபஸ்திதா. ஏ லக்ஷ்மணா, எனக்கு மற்றொரு பிராணன் நீ. உள்ளிருக்கும் பிராணன் என்னது, வெளியிருக்கும் பிராணன் நீ. இப்படிப்பட்ட நீயும் என்னோட கூடித்தான் அரசை ஆள வேண்டும் என்று ராமன் வேண்டிக் கொண்டான். மேற்கொண்டு கௌசல்யை என்ன மங்கள காரியங்களை செய்தார்? ராமனும் சீதையும் சேர்ந்து யாரை தொழுதார்கள்?